ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இன்ஸ்டா அண்ட் யூடியூப் எல்லாம் கலக்கிட்டு இருக்க வைரலான லேஸ் சிக்கன் தான் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நார்மலாக வீட்டிலே எல்லாருமே செய்யலாம். சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணால் நம்மளுக்கும் கடையில் விற்கிற அதே டேஸ்ட்லேயே கிடைக்கும். எல்லா வெஜ்ஜீஸையும் இஷ்டத்துக்கு ஆட் பண்ணாமல் அதாவது கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் ஆட் பண்ணிங்கன்னா லேஸ் சிக்கனோட டேஸ்ட்டு அதே மாதிரி கிடைக்கும். வெஜ்ஜீஸாக நான் இங்கே ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் குக்கும்பர், கேபேஜு, கோரியண்டர் லீஃப் தான் எடுத்திருக்கேன். கேப்சிகம் மட்டும் மிஸ் ஆகுது. கேப்சிகம் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் மேரினேஷன் பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1 டீஸ்பூன் போல் சால்ட்டு, இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி கசக்கி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்று படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க 250 கிராம் ஆஃப் போன்லெஸ் சிக்கன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். போன்லெஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணக்குள்ளேயும் நம்ம சாப்பிடக்குள்ளேயும் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 to 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் வந்து மேரினேட் ஆனால் போதும். இப்போது இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போது பேனில் ஒரு 1/2 கியூப் பட்டரை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு பீஸாக தனித்தனியாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ண வச்சுக்கலாம். ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் தனித்தனியாக அடுக்குனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் போல் இது அப்படியே குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணியிருக்கனால இதோட அரோமா சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டு இந்த அளவுக்கு வீடியோவில் தெரிகிற அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும். இப்போது இந்த சிக்கனை தேவைப்பட்டால் இன்னும் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்படியே போடுறதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணால் எல்லா பைட்லேயும் நம்மளுக்கு சிக்கனோட ஃப்ளேவர் தெரியும். இந்த லேஸ் சிக்கனுக்கு நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன். நான் 50 ருபீஸ் லேஸ் பேக்கெட் எடுத்திருக்கேன். இது 4 பேருக்கு போதுமானது. நல்லா இந்த மாதிரி நுறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு 1/2 மட்டும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஒரு 1/4 ஆனியன் தான் கட் பண்ணியிருக்கணும், அதையும் ஆட் பண்ணி கேபேஜு ஒரு சின்ன துண்டு இந்த மாதிரி ஒரு விரல் சைஸ் துண்டு கட் பண்ணி ஆட் பண்ணால் போதும். டொமேட்டோ ஒரு 1/4 டொமேட்டோவை கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி குக்கும்பரும் ஒரு 1/4 குக்கும்பர் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கும்பர் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணுறனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனியனோட கொஞ்சம் அதிகமாக குக்கும்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்டெம் அளவுக்கு கோரியண்டர் லீஃபை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் வச்சுருந்த சிக்கனையும் மேலே ஆட் பண்ணிவிட்டு 4 டீஸ்பூன் போல் ஹோம்மேட் மயோனஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் இல்லாமல் மயோனஸ் எப்படி பண்ணுறதுன்றதை நான் வேறு வீடியோவாக போட்டிருக்கேன். நம்ம சேனல்லே தான் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தந்தூரி மயோ வந்து 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 லெமனை இந்த மாதிரி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப க்ரீமியாகவும் ஆகாமல் எல்லா இடத்துலையும் இந்த மயோனஸும் நம்ம போட்டிருக்க எல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிறிஸ்பாக இருக்க மாதிரி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னொரு மெயினான பாயிண்ட்டு, இது எல்லாருமே சாப்பிட உட்காந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். அப்போ தான் லேஸோட கிறிஸ்பினஸோட சிக்கனையும் சேர்த்து சாப்பிடக்குள்ளே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.